தமிழகத்தில் நேரடியாக வெளியாகும் தமிழ் படங்களுக்கு குறைந்த அளவே திரையரங்கங்கள் ஒதுக்கப்படுவதாக நடிகர் மன்சூர் அலிகான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் மன்சூர் அலிகான், தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியாகும் தெலுங்கு, இந்தி மற்றும் ஆங்கில மொழி படங்களால் தமிழ் திரைப்படத்துறை முடங்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். இந்த நடைமுறையை மாற்ற கர்நாடக அரசு போன்று மொழிமாற்று படங்களுக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த கோரிக்கை தொடர்பாக விரைவில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் விநியோகஸ்தர்கள் சங்கத்திடம் முறையிட உள்ளதாகவும் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். அப்புறம் ஸ்டேட் படம் எடுத்தால் தானே நம்ம தமிழ் ஆளுகளுக்கு, தமிழ் தொழிலாளிகளுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். இப்போ கர்நாடகாரன் பண்ணால டப்பிங் படம் விட மாட்டான். வர்றையா ஸ்டேட் படம் எடு, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ரிலீஸ் பண்ணலாம். ஒரு 10 சென்டர் 5 சென்டர் ரிலீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீ ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டு போ. கர்நாடகா மாதிரி தடை போடுங்க. அதனால ஸ்ட்ரெயிட் பல பேர், பல ஆயிரக்கணக்கான கலைஞர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும்ல. அதுதான் கோரிக்கையாக வைக்கிறேன்.